சிவனையே எரிக்க துணிஞ்ச ஒரு அரக்கனை பத்தி தெரியுமா? அதாவது பஸ்மாசுரா அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். அவன் சிவனை நோக்கி ரொம்ப வருஷம் கடினமா தவம் இருந்து சிவன் காட்சி கொடுத்தது. சிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கினான். அது என்னன்னா, தன்னோட கை யார் தலைமையில பட்டாலுமே அவங்க உடனடியா எரிஞ்சு சாம்பலா போயிடணும் அப்படின்னு. இந்த வரம் வாங்கிய உடனே அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்துரும். அது மட்டும் இல்லாம வரன் கொடுத்த அந்த சிவனோட தலைமையிலேயே கை வைக்க போனான். எதுக்குன்னா, சிவன் தானே இவங்களுக்கு வரம் கொடுத்தது. சோ இவனை அழிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் சிவன் கிட்ட இருக்கும் இல்லையா? அதனால சிவனையே அழிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிவனை இவன் துரத்தி துரத்தி போனப்போ சிவன் வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணு கிட்ட இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் விலாவரியா சொல்லுவாங்க. உடனே விஷ்ணு தன்னோட மோகினி அவதாரத்தை எடுத்துப்பாங்க. அது ஒரு மெய் மறக்க செய்யும் ஒரு பெண் உருவம். இந்த உருவத்துல மோகினி விஷ்ணு மோகினியா அந்த அரக்கனை மெய்மறக்க செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவன் முன்னாடி ஒரு செம்மையான பயங்கரமான ஒரு நடனத்தை போடுவாங்க. இந்த நடனத்தை அப்படியே காப்பி பண்ணிட்டு இருந்த அந்த அரக்கன் என்ன பண்ணுவாங்கன்னா, மோகினி எப்படியெல்லாம் ஆடுவாங்களோ அப்படியெல்லாம் இவனும் ஆடிட்டு இருப்பான். மோகினி அந்த ஆட்டத்துல தன்னோட கையை எடுத்து தன்னோட தலை மேல வச்சுப்பாங்க. உடனே அதே மாதிரி இந்த அரக்கனும் தன்னோட கையை எடுத்து தன்னோட தலைய மேல வச்சுப்பான். அவ்வளவுதாங்க. அந்த அரக்கன் உடனடியா சிவனோட வரன் பளிச்சு அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.